ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் லாலிபாப் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் லாலிபாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 300 கிராம் வந்து சிக்கன் லாலிபாப் எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து 6 to 7 பீசஸ் வரும் உங்களுக்கு 300 கிராமு. இதில் வந்து 7 பீசஸ் லாலிபாப் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது பேஸ்ட்டு வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா ரெட் சில்லி பேஸ்ட்டு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் சோயா சாஸ், லைட் சோயா சாஸ். சால்ட்டு தேவையான அளவு. ஓகேங்களா? இப்போது இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு 1/4 ஹவர் அப்படியே ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ரீசன் எதுக்குன்னா வந்து நமக்கு அந்த சிக்கன் பீஸில் வந்து நல்லா காரம், அந்த சால்ட்டு இதெல்லாம் நல்லா ஏறணும். நம்ம அது பண்ணலை அப்படின்னா அது கூட நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த காரம் இதெல்லாம் ஏறாது சரியா. அதனால் ஃபஸ்ட்டு காரம் போட்டு ஃபஸ்ட் மேரினேட் பண்ணிவிடுங்க. இப்போது 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இது கூட நம்ம ஒரு எக் ஊற்றிக்கலாம். கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் மைதா, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வேணும்னா நம்ம எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் மைதா வந்து 1 டேபிள் ஸ்பூனே போதும். ஏன்னா ரொம்ப மைதா அதிகமாக சேர்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த லாலிபாப் மேலே வந்து ஒரு கோட்டிங் மாதிரி வந்துடும். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம இந்த சைனீஸ் லாலிபாப் பண்ணும்போது தான் அந்த மாதிரி பண்ணணும். இது வந்து லாலிபாப் அப்படியே ட்ரை தான். ஸோ அதனால் நமக்கு இதில் மைதா வந்து கம்மியாக தான் போடணும். ஸோ இப்போ இதை நல்லா மேரினேட் பண்ணியாச்சு. இது நல்லா 1 ஹவர் மேரினேட் ஆகட்டும், இந்த செகண்ட் மேரினேஷன். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இப்போது 1 ஹவர் ஆகிடுச்சு. ஸோ நான் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஹெவி பாட்டம் வெசலில் வந்து ஆயில் போட்டிருக்கேன். ஸோ மீடியம் ஃப்ளேமில் வந்து ஆயில் ஹீட் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணாலோ இல்லை ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் என்ன ஆகும்னா, ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ரொம்ப மேலே ஃபஸ்ட்டு நமக்கு ஈஸியாக அந்த கிறிஸ்பினஸ் வந்துடும், கலர் வந்துடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ நம்ம திரும்ப போட்டோன்னா ஒரு மாதிரி தீஞ்சிடும், அதாவது மேலெல்லாம் தீஞ்ச மாதிரி வந்துடும். அதே மாதிரி லோவில் வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் வராது, ஒரு மாதிரி சோகியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் எப்போவுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணணும். ஸோ இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம வந்து லாலிபாப் போட்டுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு 3 லாலிபாப் போடுறேன். ஸோ இது நீங்கள் மேரினேஷன் வந்து பேலன்ஸ் இருக்கிறத நீங்கள் அப்படியே வந்து ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். வேணும் போதே எடுத்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ஒரு 5 தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பேட்சில் 3, செகண்ட் பேட்சில் 2 நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். மிச்சம் அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜ்லேயே வச்சிடலாம். ஸோ இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். அதே மாதிரி போட்ட உடனே ஜஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் வந்து கொஞ்சம் அதை வந்து எடுத்து விடுங்க. இல்லைனா என்ன ஆகும்னா, நம்ம மைதா போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும்னா அடியில் ஒட்டிக்கிச்சின்னா நமக்கு வந்து அந்த மசாலா கோட்டிங் வந்து போயிடும் இதிலேருந்து. ஓகேங்களா? ஸோ வெள்ளையாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து விடுங்க. இப்போயே பாருங்கள் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கு. ஜஸ்ட் இப்படி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுவாகிடும். ஃபஸ்ட்டு 30 செகண்ட்ஸ்லேயே இதை நல்லா இந்த மாதிரி பாட்டமில் ஒட்டாத மாதிரி அந்த சிக்கனை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ இப்போ நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணவே வேண்டாம். இதுவே வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 மினிட்ஸ்க்குள்ளே இது வந்து நல்லா இதுவாகிடும், வெந்துடும். சிக்கனு மேலேயும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் கிடைக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுடைய சிக்கன் லாலிபாப் வந்து ரெடி ஆகிடுச்சு, ஃபஸ்ட்டு பேட்ச்சு. ஓகேங்களா? ஸோ இது எனக்கு அப்ராக்சிமேட்டாக 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில். ஓகேங்களா? நல்லா பாயில் உள்ளே வந்து நல்லா வேகணும். ஸோ சீக்கிரம் எடுத்துடாதீங்க. ஓகே, இதை வந்து நான் டிஷ்யூ பேப்பர் வச்சிடுறேன். இப்போது நான் செகண்ட் பேட்ச்சில் நான் 2 லாலிபாப் தான் போடுறேன். ஸோ இது எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒரு 30 செகண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து இதை நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இல்லைனா அடியில் ஒட்டிடுச்சுன்னா அந்த இதனோட ஃப்ளஷ்ஷு வந்து பாட்டமில் ஒட்டிக்கும். அப்புறம் வந்து அந்த மசாலாலாம் வராது. திருப்பினிங்கன்னா வெள்ளையாக இருக்கும், இந்த சுற்றி இந்த கலர் இருக்காது. ஸோ நம்ம ரெட் சில்லி பவுடர் போடுறதுனால தான் இந்த கலர் வருது. ரெட் சில்லி பேஸ்ட் போட்டாலும் உங்களுக்கு இந்த கலர் வரும். ஸோ நீங்கள் இன்கேஸ் ரெட் சில்லி பவுடர் போடுறீங்க, கலர் கம்மியாக இருந்ததுன்னா ஆரஞ்ச் ரெட் கலர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கலர் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலே வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆரஞ்ச் ரெட் கலர் ஆட் பண்ணால் தான் வரும்.
ஓகேங்களா. ஸோ இப்போ இதே மாதிரியே நான் செகண்ட் பேட்சையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா. எடுத்துகிட்டு நம்ம அந்த போன் இருக்குது இல்லையா, அந்த லாலிபாப் போனில் ரெஸ்டாரண்ட்லலாம் மேலே ஃபாயில் பேப்பர் வந்து நல்லா இது பண்ணி கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் அந்த போனில் சுற்றிக்கோங்க. இப்போது நம்மளோட செகண்ட் பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதையும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான், நம்ம லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. இதை நான் வந்து பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்போது நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் லாலிபாப் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஓகேங்களா. ரொம்ப ரொம்ப வீட்டில் இருக்க சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வந்து லாலிபாப் பண்ணி சாப்பிடலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். ஒரு நம்ம வெளியில் போய் நான்வெஜ் சாப்பிட்றது இப்போ வந்து எவ்வளோ சேஃப் இல்லைன்றது நமக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நம்ம வீட்டில் இருக்கவங்க நமக்கே வந்து எப்போயாச்சும் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் சாப்பிட்ணுன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் நம்ம சாப்பிடவே வேண்டாம், நம்ம வீட்டிலே ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு சாப்பிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு எப்படி வந்தது, டேஸ்ட் எப்படி வந்தது, இதெல்லாமே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே வரும். அது மட்டும் இல்லை, என்னோடய சேனலில் ஃப்ரீயாக ஆன்லைன் பேக்கிங் கிளாஸும் போயிட்டுருக்கு. ஸோ யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அவங்களுக்கும் என்னோடய சேனல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.